ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பழனி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பழனி போகணுன்னு முடிவு பண்ணிட்டா பழனிக்கு போய் நேராக இதான் ஓ முருகா அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கும். மலை ஏறினோன்னே அதை 6 முறை மனசார வேண்டிட்டு உள்ளே நேராக போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா போகர் சித்தருடைய ஜீவசமாதி இருக்குங்க. அந்த ஜீவசமாதிக்கு உள்ளார போய் அங்கே பச்சை கலர் மரகதலிங்கம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. அதையும் வேண்டி வணங்கிட்டு வெளியே வந்து ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு கோயிலில் ஜீவசமாதி இருக்குதோ அந்த கோயில் பயங்கர வைப்ரேஷனாக இருக்கும், நல்ல சக்தியுடையதாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீடியோவை பார்த்தவங்க அதையும் கண்டிப்பாக மறக்காமல் வணங்கிட்டு வாங்க. அந்த போகரை நீங்கள் வணங்கிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் முடக்கம் நீங்கிவிடும். காரணம் என்னென்னா, அவருடைய சுக்கிரனுக்கு அதிபதியாக அவரும் விளங்குறாரு. ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் சுக்கிரன் வந்துட்டால் நம்மளுக்கு பணம், காசு, மகிழ்ச்சி, தொழில், அதே மாதிரி மன வாழ்க்கை, இந்த மாதிரி எல்லாமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் பழனி போனீங்கன்னா செஞ்சு பிரார்த்தனை பண்ணி வணங்கிட்டு வாங்க. உங்களோட லைஃபே நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும்.